சீண்டிய சிடிஆர் நிர்மல்குமார் சீண்டி விட்டார். யார்? நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் சீண்டிட்டார். சட்டசபையில் சீண்டி விட்டார். அவர் அதாவது கொம்பு சீவி பார்க்குது. ஏன்னா அதை எப்படி கொம்பு சீவலாம் அப்படிங்கிறது பார்த்து செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஆர்எஸ்எஸ் அடிவருடியாக இருந்து வரக்கூடியவங்க. அதுதான், அதாவது ஒரு கூட்டு கலவையாக, அதாவது இந்த குழம்புல சாதம் அது இது எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சாதம் வாங்கல, கூட்டு சாதம் ரசகிசம் எல்லாமே சேர்ந்துடும். எல்லாம் ஒவ்வொரு துளி சேர்ந்து காய்கறி எல்லாம் சேர்ந்து அது ஒரு கூட்டு சாதம் அப்படிம்பாங்களே, கூட்டு சாப்பாடுமாங்களே, அந்த மாதிரியா கூட்டு சாதமாக தாவேக்கா இருக்குது. ஆமாம், அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் பலர், திமுகவில் இருந்து வந்தவர்கள் சிலர், பிஜேபியில் இருந்து வந்தவர்கள் பலர், அப்படி இன்னும் எதிர கட்சிகள் அமமுகவில் வந்து அது 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 ஒரு கொடுமை. அமமுகவில் இருந்து யாரும் வந்தாங்கன்னு சொன்னோம்னா அது கொடுமை. இரவோடு இரவாக அவரை தூக்கி கொண்டார்கள். ஏன்னா காமராஜ் மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா என்ன ஐயா பாவம் பண்ணார் இந்த மன்னார்குடிக்கு? மன்னார்குடியில் அவர் செய்த நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எத்தனை இருந்தோம், அவர் என்ன பாவம் பண்ணாருன்ட்டு டிடிவி தினகரனுக்காக வேண்டி வாக்களிச்சிட்டாங்க. அந்த டிடிவி தினகரனே அந்த தொகுதியிலிருந்து அவர் ஜெயிச்சிருக்க கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்திருப்பார்ல. அவர் நிற்காம தன்னுடைய விசுவாசி, தன்னுடைய தளபதி, தன்னுடைய வழக்கரம் அப்படின்னு ஒரு காமராஜ்னு ஒரு பேருக்கும் அந்த ஊருக்கும் இல்லை ஆளுக்கும் என்ன சம்மந்தமும் இருக்காருன்னா இல்லைங்க மாதிரி ஆகிப்போச்சு. அந்த காமராஜ்னு ஒருத்தரை நிப்பாட்டி மன்னார்குடியில் நிப்பாட்டி அவர் ஜெயிச்சு அவர் கடையில் இரவல் போயிட்டார். ராவணராவா இரவல் போய் சேர்ந்துட்டார். தாவேக்காவில் சேர்ந்தாரா சேரலையாங்கிறத விட தாவேக்காவுக்கு அவருடைய ஆதரவை கொடுத்துட்டார், நல்கி விட்டார். அதில் குதிரை பேர் என்ன நடந்துச்சு அப்படிலாம் கிடையாது. குதிரை பேர்லாம் கிடையவே கிடையாது. குதிரை பேருமே கிடையாது. அமமுக எம்எல்ஏ காமராஜ் வந்து தாவேக்காவில் சேர்ந்ததில் எந்த வித குதிரை பேரும் கிடையாது. லக்கு 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 டக்கு 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 குதிரை பேரும் கிடையாது. குதிரை பேருமே கிடையாது. சரி, அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட்டு போட்டாங்களே, அதுக்கு எதுவும் சோபா பேரம் குதிரை பேரத்தை மாற்றி சோபா பேரம் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் நோ. அவர் இருக்கிறதுக்காக சோபாவளவனுக்கே வீட்டுக்கு சோபா போச்சுது. எதுக்காக போச்சு? முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்ததுக்காக புது சோபா போச்சு. அவ்வளோதான். சோபா மாடல் அரசு. திமுக அரசுன்னா அது திராவிட மாடல் அரசு, இது சோபா மாடல் அரசு அப்படிங்கிறது அவங்களுக்கு சோபா கொடுத்ததுனால வந்துச்சுன்னு வைங்களேன். உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னார், வேற யாரும் சொன்னார்னு சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் தான் இந்த இடத்துல சோபா மாடல் அரசு அப்படின்னு சொன்னார். அதிமுக சிவி சண்முகம் தலைமையில் அவருக்கு போய் சால்வையெல்லாம் போட்டு சோபாவை கொடுத்து உட்காருங்க சோபாவிலேயே உட்காருங்க, நம்ம பக்கமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். 25 பேர் இந்த பக்கமாக வந்து ஓட்டும் போட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். வச்சுக்கிறது என்ன, அதான் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா. அது அந்த குதிரை பேர அரசு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படும், அது வேற விஷயம். இப்போ இந்த சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பேசியிருக்காருன்னா பாருங்க. உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காரு, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்
நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன் பாத்ரூம்ல 3 மணி நேரம் எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதான் பேசணும். மாண்பு உறுப்பினர், இந்த கரூர் மாண்பு உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து அவைக்குள் நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? சரி. நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள் அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. சரி, நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்க. எதிர்கட்சி நீங்க பேரு மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க உட்காருங்க. கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்றாரு. கரூர் கம்பெனி யாரு? செந்தில் பாலாஜியம். கரூர் கம்பெனியை போய் நாங்கள் அப்படின்னு ஆரம்பித்து ரெண்டாவது இல்லை கரூர் முன்னாள் எம்எல்ஏ இப்போ இந்நாள் கோவை தெற்கு எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு பேசுறதுக்கு ஆரம்பிக்கார். யார்? சிடிஆர் நிர்மல்குமார். அப்போ எதிர்கட்சி தலைவர் விடுவாரா? சும்மா விடுவாரா? அவர் அடிப்பார்ல, அவர் கரெக்டாக அடிக்காரு. சங்கி அமைச்சர் மன்னிக்கவும், எரிசக்தி துறை அமைச்சர் எல்லாம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். கலைஞர் பேரல்ல, கொள்ளுத்தாட்டி அடிப்பார்ல, தமிழ் அவரோடு குடிக்கொண்டு இருக்கும்ல. எப்படியும் இருக்கும், வெளியே தெரியாது. நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அவங்க வேணால் வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம். தமிழ் அவர்களோடு குடிக்கொண்டு இருக்கும். அதனால் அவர் எடுத்த சங்கி அமைச்சர் அப்படின்னு சாட்டையாலே ஒரு வெளுப்பு எழுத்துட்டு மன்னிக்கவும் எரிசக்தி துறை அமைச்சர் அப்படிங்காரு. அந்த உடனே யார்? நம்ம கையாட்டு நிபுணர் யார்? நம்ம சேசிடி கையாட்டு நிபுணர் சேசிடி பிரபாகர் வந்து இல்லை அந்த வார்த்தை நீக்கப்படுது, கம்பெனிங்கிற வார்த்தை நீக்கப்படுது. சரி, கம்பெனியை நீக்கிட்டீங்களா? யார் கேட்குது? நீக்கிட்டீங்களான்ட்டு சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் தான். அட இல்லைங்க, எரிசக்தி மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மலகுமார் தான். நீக்கிட்டீங்களா? நீக்கிட்டீங்களா? சரி, பரவாயில்ல. நான் பேசுறதா இருந்தால் எப்படி பேசுன்னு தெரியுமா? ஆமாம், நாங்கள் பேச தெரியாதுன்னு நினைச்சுறாங்க அப்படின்ட்டு யாரை பார்த்து சொல்றாரு? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்றாரு. ஆமாம், நீங்கள் 3 மணி நேரம் பாத்ரூம்லேயே இருந்துட்டியா? எதுக்கு? எந்த நேரத்தில்? விவசாயிகளுக்காக வேண்டி ஆர்ப்பாட்டம் பண்ண போனாங்கல்ல, திமுக போராட்டம் நடந்துச்சுல்ல, அந்த போராட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது என்னவோ காவேரியில் தண்ணி வந்தே ஆக வேண்டும், எங்கே தண்ணி வருதோ இல்லையோ காவேரியில் தண்ணி வந்தே ஆக வேண்டும், அப்போதான் விவசாயிகள் பிரச்சனை சால்வாவும் இந்த குறுவை சாகுபடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே கீழே முன்னாடி இருந்தவங்களுடைய பேச்சு அது ஒரு திணிசாக பேசுதாங்கன்னா அதை இட்டு கட்டி இணைச்சு விட்டு கட் பேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் தான் அவதூறாக பேசினார், ஆபாசமாக பேசினார் அப்படின்னு சொல்லி இட்டு கட்டினாங்க. அவரை இட்டு கட்டி உடனே மறுநாளே கைது பண்ணியே தீரணும். என்ன ஒரு ஆவல் பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான ஆசை. அந்த ஆசையின் விளைவு அவரை கைது பண்ணணும்னு போகிறாங்க. கைது பண்ணணும்னு போலீஸ் போனோடனே அந்தாலும் எழுந்திரிச்சு உடனே ஓடியாந்துருவாரா? அவர் எதிர்கட்சி தலைவர் தானே, ஓடியார முடியாதுல்ல. அவருடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு யாருக்கு என்னென்ன சொல்லணும், தன்னுடைய கட்சி தொண்டர்களை எங்கெல்லாம் பேசணும், நம்ம என்னெல்லாம் அடுத்த திட்டங்கள் நடத்தணும், தலைவரிடம் முதல்ல பேசணும், வழக்கறிஞர்களிடம் பேசணும், இவ்வளோத்தையும் அவர் வீட்டிலேருந்து செய்வார். செய்து முடித்து விட்டு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வாங்க. தொண்டர்கள் எங்கே கூடணும், என்ன கோஷம் போடணும், தொண்டர்கள் அமைதி காக்கணும், முதல்ல எல்லாத்தையும் திட்டமிட்டு கொடுக்கணும்ல. தலைவனுக்கு அழகாக தானே திட்டமிட்டு கொடுத்தவர் தானே வெளிக்கிழமை வர முடியும். நீ அரெஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு அதுக்கு பிறகு தானே வர முடியும். முதல்ல எடுத்தெடுப்புலேயே வந்தாச்சுன்னா தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அவர்களுடைய கொதிநிலைக்கு போயிட்டாங்கன்னா கொதிக்கக்கூடாது, அமைதியாக
இந்த இடத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களை வைத்துக்கணும், இந்த மாதிரியான போராட்ட வியூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே திட்டம் போட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பாதை வகுத்து கொடுத்துட்டு தான் வெளியே வர முடியும். ஆனால் இந்த சங்கி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இல்லை 3 மணி நேரம் பாத்ரூமில் எதிர்கட்சி தலைவர் இருந்தார். இதை சொல்லுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகுது. ஏய்யா சொல்லுறதுக்கு 5 வினாடி தாயா, சொல்லிட்டல்ல. சொல்லுறத எல்லாத்தையும் அவை குறிப்பில் இருந்து நீக்குதோம்பாங்க. ஆனால் இங்கே அந்த கண்டென்ட் பூரா ரீல்ஸாக தாவேக்கா நடத்திக்கிட்டே இருக்கும். இது ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக வேண்டிய அங்கே பேசியிருந்தாங்க. அவை குறிப்பில் நீக்கினா நீக்கிட்டு இதுவரை இல்லாத அளவில் எதிர்கட்சிகள் பேசுவது தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இதுவரை இல்லாத அளவில் ஆளுங்கட்சிகள் பேசுவது தான், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசுவது தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் சமூக வலைதளங்கள் ஏன்னா நேரடியாக லைவாக வருது இல்லை, அதனால் சமூக வலைதளங்களில் அவர்கள் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இவர் நம்ம நிர்மல்குமார் பேசியதுக்கு அவர் பதிலுக்கு அடிச்சிட்டாரு. நாமளும் பொதுவாக மக்கள் கேட்பாங்கல்ல, ஐயோ அவர் பாத்ரூமில் 3 மணி நேரமாக இருந்தார், எதுக்கு இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீ கணக்கெடுக்க அமைச்சராக இருந்திருக்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ கணக்கு எடுத்துகிட்டு போ. கரூர் சம்பவத்தில் நீங்கள் வண்டியை உள்ளத்தை எரிக்கி போய் நடு கூட்டத்தில் தான் நின்று நான் பேசியே தீர்வேன்னு உள்ள ஒரு டிஎஸ்பி தடுத்தும் கேட்காம உள்ளே போய் நின்று அந்த நெருக்கடியிலையும் நீண்ட நேரமாக நின்று தண்ணி குடிக்காமல் ஒதுங்க போகாமல் கடன்களை தன்னுடைய இயற்கை உபாதைகளை கூட கழிக்க போகாமல் வருவார் விஜய் அப்படின்ட்டு நின்று கொண்டே இருந்ததுனால மக்களுக்கு ஏற்பட்ட மயக்கம், அந்த தண்ணி தாகம், இதால் கூட்ட நெரிசல், இதனால் மயக்கமுற்று பலர் சாயும் போதும் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து அவர்களை தூக்கி கொண்டு போகும்போதும் ஆம்புலன்ஸ் வருதா, நம்ம கொடி கட்டி ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கு, வாப்பா இந்த பக்கம் வாப்பா அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடினது யார்? மக்கள் அங்கே செத்து விழுந்துக்கிட்டு இருக்கும் போதும் கண்டுக்காமல் பாடியது யார்? ஆதவர்ச்சனா வந்து காதுக்குள்ள அங்கங்கே கீழே பொத்துன்னு விழுதாங்க, நிறையா உயிர் போயிட்டாதான் தெரியுது. மரம்லாம் ஒடிஞ்சு கீழே சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துல விழுந்திருக்கு. இப்போ நிறைய பேர் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, மரம் ஒடிஞ்சு விழுது. வீட்டு சோறு மேலாம் ஏறி உட்காந்து வீடு இடிஞ்சு விழுது, தகர குட்டைகள் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் வெயிட் தாங்காமல் இது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது, இன்சிடெண்ட் ஆயிட்டு அப்படின்னு அதை வச்சுன்னா காதில் ஓதுனாரா ஓதலையா? சிபிஐ விசாரணைக்கு போயிட்டல, அது அவர்களுக்கு தேவைப்படுத்தும் போது தூசு தட்டுவாங்க. தேவைப்பட்டால் ஒன்றிய அரசுக்கு தேவைப்பட்டால் தூசு தட்டப்படும், இல்லைன்னா பயிலு பாலாக இருக்கும், பயிலு ஜெயிலில் இருக்கும், அப்படித்தான் வச்சுக்கிடுங்களேன். இதென்ன நிலைமையாக இருக்குது. அப்போ அன்னைக்கு அடித்து பரண்டு ஓடியாந்தியல்ல, மக்கள் செத்துட்டாங்களே. சார் சொல்லிட்டு போங்க, 30 பேர் செத்துட்டாங்களாம். 30 பேர், இதுவரை 30 பேர் செத்துட்டாங்களாம். இன்னும் ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியல. 30 பேர் செத்துட்டாங்களாம். சார் பதில் சொல்லுங்கள் சார் பதில் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது திருச்சி விமான நிலையத்தை துவக்கி ஓட்டமாக ஓடினது யார்? சரி, இந்த சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ராஜ்மோகன், இவங்க இந்த ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் எந்த பாத்ரூமில் மாதக்கணக்காக இருந்தார்கள் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? சரி, அதை விடுங்க. நம்ம விஜய் அண்ணாவே ஓடி போய் வீட்டில் போய் இருந்துட்டு 3ஆவது நாள் தானே வீடியோ போட்டார். சிஎம் சார், நான் இங்கே தான் இருக்கேன், என் தொண்டர்கள் ஒன்றும் செய்யாதங்க, என்ன வேணால் வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு என் மேலே பழிய போட்டுட்டிய அப்படின்ட்டு பேசினது யார்? 3 நாள் கழிச்சு நின்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னியா? ஆஸ்பத்திரிக்கு போனியா? எதையும் செய்யலையா? 3 நாளாக எந்த பாத்ரூமில் ஒளிஞ்சிருந்து என்று மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, திமுககாரங்க கேட்பான்ல. உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்த ஆளுன்ட்டு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லும்போது, நீங்கள் 3 நாளா எங்கே இருந்தீங்கன்னு தெரியலையா, பாத்ரூம்லையா இருந்தியே அப்படின்னு திமுககாரன் கேட்பான்ல. எந்த ரூமில் இருந்தியா? ராகுல் காந்தி உங்கள் மீது வழக்கு பதியப்பட மாட்டாது என்று நம்பிக்கை வாக்கு கொடுத்த பிறகு தானே, ஃபோனில் கொடுத்த பிறகு தானே நீங்கள் வெளியில் வந்து சிஎம் சார் நீங்கள் என் மேலே வேணால் வழக்கு போடுங்க, என்ன வேணால் கைது பண்ணுங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன்
அப்படின்ட்டு நீங்கள் பேசுனீங்க. ஏன்னா ராகுல் காந்தி இருக்கிற அந்த நம்பிக்கை தைரியத்தில் அந்த மனுஷனை பார்த்து இந்த மனுஷன் ஒரு புகழேந்தி ஐயா அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்பி கெட்டு ஏமாந்து போயிட்டார். நடுத்தருவுக்கு வந்த கதை ஆகிப்போச்சு. திமுகவை நம்பி கெடுக்கிறவங்க தான் எப்போதும் அதிகம். திமுகவுடைய நல்ல திட்டங்களை நாம் மேலே மேலே வர்றதுக்கு எப்போதுமே திமுக தான் காரணமாக இருந்துச்சு. இப்போ சட்டசபையில் கூட ஒரு விவாதம் நடக்கும்போது பூண்டி கலைவாணன் பேசியிருக்காரு. ஐயா, எங்கள் பிள்ளையெல்லாம் கேட்டுச்சுது எனக்கு அப்பா என்ன செஞ்சாருன்ட்டு. அப்பா நான் உன்னையே செஞ்சேன்டா அப்படின்ட்டு சொன்னார். அதே மாதிரி தான் நாங்கள் செய்த திமுக செய்த திட்டங்களால் தான் நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பூண்டி கலைவாணன் சட்டசபையில் சொல்கிறார். உடனே அது அது எப்படி நாங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த அம்மா காதர்பட்டா குளச்சலில் ஜெயிச்சு வந்திருக்காங்களே அந்த அம்மா, காங்கிரஸ் அம்மா, அவங்க தாங்க ராகுல் காந்தி அவர்கள் தான் 18 வயதாக ஆக்குனாரு, 21 வயதாக இருந்தது 18 வயதாக ஆக்குனாரு, ஆமாம் அவர் தான் வாக்குரிமையை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் நம்ம பூண்டி கலைவாணன் சொன்னார், ரைட்டு நீங்கள் சொல்லுறது ரைட்டு தான்மா, ராஜீவ் காந்தி கொடுத்தாரு அவர் காலத்தில் 21 வயசு 18 வயசாக ஓட்டு போடுறதுக்குன்னு உரிமை கொடுத்தாரு. ஆனால் யாரெல்லாம் ஓட்டு போடணும் யார் தான் ஓட்டு போடக்கூடாதுன்னு இருந்த நிலைமையை உடைச்சி எல்லோரும் 18 வயசு ஆனால் ஓட்டு போடலாங்க நிலைமைக்கு கொண்டு வந்தது திமுக தானே அப்படின்னு கேட்டார். ஏன்னா பெருந்தனக்காரர்களும் படித்தவர்கள் மட்டுமே வாக்களிக்கலான்ட்டு இருந்துச்சு. வாக்குரிமை அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாம், சாதாரண யாரும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் நிலமற்றோர் இவங்க யாரும் வாக்களிக்க முடியாதுங்கிற நிலைமை இந்தியாவில் இருந்துச்சு. அந்த நிலைமையை உடைத்து அனைவரும் வாக்காளர்களே, இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்காளர்களே, அதாவது 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர்களே என்ற நிலையை கொண்டு வர பாடுபட்டது, அயராது பாடுபட்டது திமுகங்கிறதே அவர் பூண்டி கலைவாணர் அவையில் பதிய வச்சார். அதெல்லாம் கொண்டு வந்து திமுக, இந்த திமுகவிட்டையே பாத்ரூமில் எத்தனை மணி நேரம் இருக்குன்னா நீங்கள் பாத்ரூமில் எத்தனை மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னு திமுககாரங்க எத்தனை மணி நேரம் இல்லைங்க, எத்தனை மாதங்கள் இருந்தீங்க. ராஜ்மோகன் மேலே வழக்கே கிடையாது. அவர் எத்தனை மாதங்கள் பாத்ரூமில் போய் இருந்தார், யார் பாத்ரூம்